ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. கடக ராசிக்காரங்களை யாரோ ஒருத்தர் உங்களை நினச்சிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரங்களா நீங்கள்? இப்போது நாங்கள் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. இதில் ஒரு உணர்ச்சியும் இருக்குது, ஒரு நிஜமும் இருக்குது, முக்கியமாக ஒரு ரகசியம் இருக்குது. உங்களை நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரியுமா? அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு பக்கம். நீங்கள் இப்போது எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சில நேரம் தனியாக இருந்தால் யாரையும் நினச்சி சின்ன சின்ன சோகங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு காரணமே தெரியாமல் மனசு எங்கேயோ போயிருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள்ல, உங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் தான். கடக ராசிக்காரங்க மனசு ரொம்பவே மென்மை. யாரையாவது நேசிச்சா முழு மனசில் நேசிப்பீங்க. அதனால தான் நீங்கள் விட்டவர்களுமே உங்களை மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களை நினைக்கிறவங்க ஒரு பழைய நபர் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது உங்கள் பழைய நண்பராக இருக்கலாம், அல்லது ஒருத்தர் உங்களை ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ளே வச்சு கொண்டிருந்தவராக இருக்கலாம். நீங்கள் அவங்கள சின்ன விஷயத்துக்காக தள்ளி வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க மனசில் நீங்கள் இன்னுமே உயிரோட தான் இருக்கீங்க. இரவு நேரத்தில் திடீர்னு ஒருத்தவங்கள நினைவுக்கு வரும். காரணமே இல்லாமல் அவங்க முகம் வந்து மனசில் வந்துட்டே இருக்கும். அதுதான் அந்த சிக்னல்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் அவங்க உங்களை நினச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஆழமான இணைப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு மனசோட இணைப்பு. சில நேரம் வார்த்தைகளே இல்லாமல் கூட இரு மனசும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ நடக்குது. அந்த நபர் உங்களை விட்டு போனவராக இருக்கலாம், ஆனால் மனசில் விட்டுடல. உங்கள் நினைவு அவங்களுக்கு இன்னுமே துன்பமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரம் ஒரு சந்தோஷமாக கூட இருக்குது. நீங்கள் கூட இதே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சில நேரம் சிரிக்கணும்னு தோணும், சில நேரம் அழணும்னு தோணும். அந்த உணர்ச்சி எல்லாமே அந்த நபர்னால தான். எவ்வளவு வேலை இருந்தாலுமே அந்த வேலை நேரத்தில் கூட ஒரு சின்ன நினைவு அவங்கள பற்றி வராமல் இருக்கவே இருக்காது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான இணைப்புகள் எல்லாமே ரொம்பவே சகஜம். நீங்கள் ஒருத்தரை உண்மையாக நேசிச்சிங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஒருபோதும் போகாது. அதே மாதிரி அந்த நபருக்கு நீங்கள் மறக்க முடியாதவங்களாம் இருப்பீங்க. இப்போ அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? உங்கள் பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் சிரிப்பு, உங்கள் பேச்சு, நீங்கள் கொடுத்த அன்பு, இது எல்லாமே அவங்கள விட்டு போகலை. அவங்களுக்கு உங்களுடைய தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு தோணும். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் அமைதியாக உங்களை நினச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சிலர் நம்ம கூட வாழ்க்கையில் தங்கிடுவாங்க, சிலர் நினைவாகவே மாறிடுவாங்க. ஆனால் சிலர் மட்டும் நம்ம மனசில் எப்போதுமே உயிரோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இப்போ உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போது என்ன செய்யணும்னு தெரியுமா? அந்த உணர்ச்சியை மறைக்காதீங்க, அதை ஏற்றுக்கோங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. ஒரு நாள் அந்த நபர் திரும்ப பேச வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தான் அவங்கள தொடர்பு கொள்ளணும். ஏன்னா சில உணர்ச்சிகள் சொல்லாமல் விட்டால் வாழ்நாள் எல்லாமே ஒரு கேள்வியாக தான் இருக்கும். கடக ராசிக்காரங்களா, நீங்கள் பலமான மனசு கொண்டவங்க. ஆனால் உங்களுடைய பலம் அன்பு தான். அதனால தான் இப்படி ஆழமான உணர்ச்சிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண நினைவு கிடையாது. இது ஒரு பிணைப்பு. அது நேரம் கடந்தாலுமே மாறாததா இருந்துட்டு இருக்கும். நீங்கள் இதை நம்புங்க. உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் உண்மையாக உங்களை நேசித்தவங்க, இன்னுமே நேசிச்சுக்கிட்டே கூட இருக்காங்க. அதனால் இப்போலேருந்து உங்கள் மனசு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. யாரை நினச்சி உங்களுக்கு சின்ன சின்ன சிரிப்பு வருதோ, யாரை நினச்சி கண்களில் நீர் வருதோ, அதுவே அந்த நபராக தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த நபர் மீண்டும் வருவாங்களா இல்லையா, அது காலம்தான் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே நிச்சயமாக சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே தனியாக கிடையாது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். கடக ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்ல போகிறது உங்கள் மனசுக்குள்ளே நேராக போய் ரொம்பவே தாக்கும். சில நேரம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். சும்மா இருக்கும் பொழுது திடீர்னு மனசு சின்ன சின்ன நினைவுகளுக்கு போகும். ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியுமா? அது உங்கள் நினைவு மட்டும் இல்லை, உங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய அலைதான் உங்கள் மனசை தொடுது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேரோட பெயர் கேட்டாலே உங்கள் உள்ளம் துடிக்கும். சில முகங்கள் பார்த்தாலே உங்கள் கண்கள் கலங்கும். அது வெறும் நினைவு கிடையாது, அது ஒரு உயிருடைய பிணைப்பு. அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண நபர் இல்லை, வாழ்க்கையில்
மறக்க முடியாத ஒரு பக்கமாக இருப்பீங்க. நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த கவனம், இது எல்லாமே அவங்களுக்கு இன்னுமே உயிரோட தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த நபர் எங்கேயோ அமைதியாக இருக்கலாம், வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் நினைவுகள் தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இரவு நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லா நினைவுகளுமே தெளிவாக வந்துடும். நீங்கள் கூட இதை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இரவு நேரம் தூங்க முடியாமல் திரும்ப திரும்ப படுத்து எழுந்திருப்பீங்க. யாரையோ நினச்சி மனசு கனமாக இருக்கும். காரணமே புரியலை, ஆனால் உணர்ச்சி மட்டும் ரொம்பவே ஆழமாக இருந்துட்டு இருக்கு. அது அந்த நபர் உங்களை நினச்சிட்டு இருக்கிறதுனால தான். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜம். நீங்கள் யாரையாவது நேசிச்சிங்க அப்படின்னா அது சின்ன விஷயமே கிடையாது. அது ஒரு உயிரோடு சேர்ந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம்தான். கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் அந்த நபர் உங்களை விட்டு போயிருந்தாலுமே மனசுக்குள்ள இருந்து போகலை அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோதான் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வந்தாலுமே ஆனால் அந்த பழைய நினைவுகள் அப்படிங்கிறது உங்கள் மனசில் அப்பப்போ போயிட்டு தான் இருக்குது. சில நேரம் சூழ்நிலையால் பிரிஞ்சிருப்பீங்க, சில நேரம் புரியாமையால் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் உணர்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே பிரியலை. இப்போ அந்த நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவங்கள இழந்துட்டேனே, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் பேசலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இப்படி 1000 கேள்விகள் அவங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. நீங்கள் கூட இதே மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. அது ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் கிடையாது, அது இரு மனசனுடைய ஒரு அலைகளாக தான் இருந்துட்டு இருக்கு. கடக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில பேர் சாதாரணமாக வரமாட்டாங்க. அது ஒரு விதி, அது ஒரு இணைப்பு, அது ஒரு நேரம். கடந்தாலுமே மாறாது. நீங்கள் யாரையாவது நினச்சி கண்ணீர் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ணீருக்கு அர்த்தமும் இருக்குது. அது வீணாக போகாது. அந்த உணர்ச்சியை அந்த நபர் எங்கேயோ உணர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும், பேசணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். ஆனால் ஒரு தடுப்பு, ஒரு பயம், அதனால தான் அமைதியாக உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே சோதிக்கும். நம்ம மனசு எவ்வளவு உண்மையாக இருக்குன்னு பார்க்கும். நீங்கள் அந்த சோதனையில் இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பொய்யா இருக்காது. உங்களை நினச்சிட்டு இருக்கிற அந்த நபர் உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை கேளுங்க. அது யாரை காட்டுதோ அவங்க தான் அந்த நபர். அவங்களோட நினைவு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி. சோகமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் தீராத கதை அப்படின்னு சொல்லிட்டு கூட அர்த்தம் இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு மெசேஜ், ஒரு கால் அல்லது நேரில் சந்திப்பு, எங்கேயாவது ஒரு திருவிழாவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த நாள் வரையும் இந்த உணர்ச்சிகளை ரொம்பவே பாதுகாத்துக்கோங்க. கடக ராசிக்காரங்க நீங்கள் ஒரு பொழுதும் வெறுமையாக இருக்கவே மாட்டீங்க. உங்கள் மனசில் எப்பொழுதுமே யாரோ இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தருடைய மனசில் நீங்களும் இருந்துகிட்டே இருக்கீங்க. நேரம் எவ்வளவு கடந்து போனாலுமே, சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலுமே உண்மையான உணர்ச்சி அப்படிங்கிறது ஒருபோதும் மாறாது. இப்போ யாரோ ஒருவர் உங்கள் பேரை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு உங்களை நினச்சிட்டே இருக்காங்க. உங்களுடைய நினைவுகள் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய வரம் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பாட்டு கேட்டாலோ ஏதாவது படம் பார்த்தாலோ சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வரும் பொழுது உங்களுடைய ஞாபகம் அவங்கள போட்டு தள்ளாடுதுன்னு கூட சொல்லலாம். உங்கள் ஞாபகத்தில் அவங்க ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ நீங்கள் கூட உங்களை விட அவங்க அதிகமாக தான் நினைக்கிறாங்க. என்னதான் அவங்களாவே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்களுக்கு இப்போ அந்த தவறையெல்லாம் புரிஞ்சு உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. வேற வாழ்க்கைக்குள்ளே போனாலுமே அந்த வாழ்க்கையிலிருந்து அப்பப்போ உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. பேச முடியாத சூழ்நிலைகள், பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் மனசில் உங்களுடைய நினைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கும் அதே போல் எப்பயாவது ஒரு முறை அவங்களுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வச்ச அன்பும் அவ்வளவு உண்மை. அவங்களும் உங்கள் மேலே அன்பாக தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே உண்மையானதாக தான் இருக்கும். அதுவும் கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அன்பு எல்லாரோட அன்பை விட உங்களது ரொம்ப பெரியதாக இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்து கூட இருந்திருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எதை நினச்சும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.